அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் முழுவதும் பேருந்து பயணிகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. குறிப்பாக இந்த வார இறுதியில் சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கும் பயணிகள் இந்த தகவலை கட்டாயம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அறிவிப்பு என்ன, எந்தெந்த இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன, மொத்தம் எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது, எந்தெந்த நாட்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன, முன்பதிவு நிலவரம் எப்படி இருக்கிறது, பயணிகள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். தமிழகத்தில் இந்த வார இறுதி நாட்களை முன்னிட்டு பயணிகளின் கூடுதல் போக்குவரத்து தேவையை சமாளிக்கும் வகையில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னை கிளாம்பாக்கம் உள்ளிட்ட முக்கிய பேருந்து நிலையங்களில் இருந்து பல்வேறு சொந்த ஊர்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மொத்தமாக அடுத்த 3 நாட்களில் 1805 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிட்டுள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. முதலில் சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மற்றும் ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் இன்று, அதாவது வெள்ளிக்கிழமை, வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 430 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதேபோல் நாளை சனிக்கிழமை வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 465 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் வழக்கமான பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதேபோல் சென்னை கோயம்பேட்டிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, பெங்களூரு உள்ளிட்ட முக்கிய பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை தலா 110 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன. இதனால் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு போக்குவரத்து வசதி என்பது தங்குதடையின்றி இருக்கும். அது மட்டுமல்லாமல் வார இறுதி முன்னிட்டு மீண்டும் சென்னைக்கு திரும்பும் பயணிகள் கருத்தில் கொண்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்பும் பயணிகளுக்காக 410 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிட்டுள்ளன. இதனால் ஞாயிற்றுக்கிழமை மாலை மற்றும் இரவு நேரங்களில் சென்னைக்கு திரும்பும் பயணிகள் கூட்ட நெரிசலை சமாளிக்க கூடுதல் பேருந்துகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இப்போது மற்றொரு முக்கியமான தகவலை பார்க்கலாம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மற்றும் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக சுமார் 8570 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த வார இறுதியில் பேருந்துகளின் பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது தெரிகிறது. எனவே பயணம் செய்ய திட்டமிடுபவர்கள் கடைசி நேரத்தில் பேருந்து கிடைக்காமல் சிரமப்படுவதை தவிர்க்க முடிந்தவரை முன்கூட்டியே பயணத்தை திட்டமிட்டு கிடைக்கும் இடங்களுக்கு முன்பதிவு செய்து கொள்வது நல்லது. மேலும் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தை முறையாக கண்காணிப்பதற்காக அனைத்து முக்கிய பேருந்து நிலையங்களிலும் சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதனால் பயணிகளுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்குவதற்கும் பேருந்துகளின் இயக்கத்தை கண்காணிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள்: பேருந்து நிலையத்திற்கு செல்லும் முன்பு உங்களுடைய பயண நேரம், பேருந்து புறப்படும் இடம் மற்றும் முன்பதிவு விவரங்களை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக கிளாம்பாக்கம், கோயம்பேடு போன்ற பேருந்து நிலையங்களில் வார இறுதி நாட்களில் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளதால் தேவையான நேரத்திற்கு முன்பாகவே பேருந்து நிலையத்தை சென்றடைவது நல்லது. மேலும் உங்கள் பயணம் தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் நம்புங்கள். சமூக வலைதளங்களில் பரவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்பி பயணம் செய்ய வேண்டாம். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.